இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அன்றைய காலம் பொற்காலம். அன்றைய காலம் பொற்காலம். அன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தைன்னு ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது 20-30 பேராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அண்ணன் தங்கச்சி அக்கான்னு சொல்லி அந்த குடும்பமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணவு தான். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் என்ன செய்கிறாங்களோ அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அதே யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிக்கல நான் சாப்பிட்லன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தால் கூட அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ பேசாமல் போய் படுத்துரு அப்படிம்பாங்க. ஆனால் அத்தையோ சித்தியோ சித்தப்பாவோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு ஊட்டி விடுவாங்க. பரவாயில்லடா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தர அப்படின்னு சொல்லி. நம்ம வேண்டான்னு சொன்ன உணவு அவங்க ஊட்டி விடும்போது நம்ம அளவுக்கு அதிகமாகவே நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அது அவங்களுடைய அன்போடு சேர்ந்து கொடுக்கறனால அளவுக்கு அதிகமாகவே சாப்பிடுவோம். அடுத்த நாள் காலைல ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நமக்கு தலை சீவி நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஸ்கூலில் போனோம் அப்படின்னாலும் அங்கே இருக்க டீச்சர்ஸ் சார் எல்லாருமே எப்படின்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அவங்க வாத்தியார் அம்மா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. என்னோட குழந்தையோட மூஞ்சியை விட்டுட்டு வேறு எங்கே வேணாலும் அடிச்சுக்குங்க, ஆனால் அவன் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உரிமையோடு கொண்டு போய் விடுவாங்க. அங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா மதியம் இங்கே இருக்கிற மாதிரி சாப்பாடு குழம்பு ரசம்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் கஞ்சியும் பயிரும் தான். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு எளிமையாக இருந்தால் கூட மன நிறைவோடும் வயிறு நிறைவோடும் சாப்பிட்டுட்டு வருவோம். சாயந்தரம் வந்தோம் அப்படின்னா எல்லாரும் பசங்களானா என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் ஓட்ட போவாங்க. அந்த சைக்கிள் வாடகை சைக்கிள் தான். யாருக்குமே சொந்தமாக சைக்கிளெல்லாம் இருக்காது. வாடகை சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு ₹1 அப்படிம்பாங்க. அதை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றுவோம். இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டில் சுற்றுறதை விட அன்றைக்கி அந்த வாடகை சைக்கிளில் சுற்றுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் நண்பன் சொல்லுவாடே இன்றைக்கி எனக்கு ₹1 கூட இல்லைடா, என்னால் சைக்கிள் எடுக்க முடியலடா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லடா நீ ஓட்டுடா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து அந்த 1 மணி நேரங்கிறது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. பெண் குழந்தைங்கன்னா வீட்டிலே தான் இருப்பாங்க. பெண் குழந்தைங்க மோஸ்ட்லி விளையாடுறது என்னவா இருக்கும், சின்ன சின்ன அந்த பாத்திரமெல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு விளையாடுறது, பல்லாங்குழி, இந்த 5ஆங்கல்லுன்னு சொல்லிட்டு 5 கல் போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி வீட்லேயே தான் விளையாடுவாங்க. வெளியில் அதிகமாக போக மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே புத்தகத்தை எடுத்து படின்னு யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும் கிடையாது. அவங்க சொல்லணுங்கிற வரைக்கும் யாரும் காத்திருந்ததும் கிடையாது. 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் படிக்கணும் இப்படி தான் படிக்கணும்னு எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் கிடையாது. எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை படித்தோம். அடுத்த நாள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போகலன்னா அடி விழுகுங்கிற பயத்துலையாவது எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவோம். சாயந்தர நேரம் பாட்டி என்ன பண்ணுவாங்க, அது இந்த பாட்டி அந்த பாட்டின்னு இல்லை, யாரோ ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதை கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் டிவி பார்க்குறது தொடர்கதையெல்லாம் பார்க்குறத விட எங்களுக்கு பாட்டி சொல்கிற கதைகள் அவ்வளோ பிடிக்கும். பாட்டிக்கிட்ட கதை கேட்டுகிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு என்ன அப்படின்னா அந்த கதை சொல்லும்போது பாட்டிக்கு ஊன்னு சொல்லணும். அப்போ தான் பாட்டி அந்த கதையை தொடர்ந்து சொல்லுவாங்க. பாட்டியோட மடியிலே பல நாள் படுத்து தூங்கியிருப்போம். பாட்டி அன்பாக தலையை தடவி தருவாங்க. அவங்க பேர் அவங்க பேத்திங்கிறது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி பாட்டி மடியில் படுத்து அந்த கதையை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்போம். அப்படி எங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது. எதிர்காலத்தை பற்றின பயம் கிடையாது. எதையும் நினச்சி கவலைப்பட்டதும் கிடையாது. அதனால தான் அந்த காலம் பொற்காலம்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது தானே, எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பணக்குறை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அப்படி தானே, ஒன்று கிடச்சிச்சின்னா இன்னொன்று வேணும், இன்னொன்று கிடச்சிச்சின்னா இன்னொன்று வேணும்னு ஏங்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கிடைக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். நன்றி.